அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல், இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ், servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. சங்ககால காவியமே, சரித்திரத்தின் ஓவியமே, முத்தான முத்தமிழே, மூவேந்தரின் நெற்றமிழே, தாயே தமிழே, வணக்கம். பைந்தமிழ் சுடராம் தமிழ் கூறும் நல்லுலகமாம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணையவழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள் இதோ. 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் வி. ஹரிகரன் அவர்கள். விரிவுரையாளர் தமிழ்துறை, PMT கல்லூரி, மேல நீலித்தநல்லூர். தலைப்பு வள்ளலார் அருளிச் செயல்கள். வாருங்கள் ஐயா, வள்ளலாரின் கருத்தினை சுவையோடு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அருட்பிரகாச வள்ளலாரின் அருளிச் செயல்களை பேசுவதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கும், நா. சுப்புரெட்டியார் நினைவு அறக்கட்டளை பொறுப்பாளர்களுக்கும், திராவிட பல்கலைக்கழக பேராசிரியர், நண்பர், என்னை அறிமுகம் செய்தவர் பூரணை மாரியப்பன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்பாளர்களாக கலந்து கொள்ளும் பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது கடல் போன்ற விஷயம். அந்த கடலில் மூழ்கி முத்து குளிக்கலாம். எங்கெங்கு காணிலும் சக்தியடா ஏழும் அவள் வண்ணமடா என்று சொன்னானே பாரதி, அதுபோல எங்கெங்கு காணிலும் வள்ளலாரை பற்றிய செய்திகள் நிரம்பி கிடைக்கின்றன. எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொன்னானே, அதுபோல எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாத அளவிற்கு விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் அவருடைய பிறப்பு குறித்த, அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த ஒரு சிறு விஷயங்களை சொல்லிவிட்டு அவருடைய வழிபாட்டு மரபை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வள்ளலாருடைய வழிபாட்டு மரபு என்பது அவர் பிறந்த காலத்தில், அவர் வளர்ந்து வந்த காலத்தில் சமூகத்திற்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான மரபாக கருதப்பட்டது. அவர் காலத்தில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள், எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை. இருந்த போதிலும் இன்றளவும் அமெரிக்கா உள்ளிட்ட அயல் நாடுகள் அனைத்திலும் அவருடைய வழிபாட்டு மரபு பின்பற்றப்பட்டு வருகின்றன என்பதுதான் உண்மை. இதை மறுக்க முடியாது.
இவரை அருள் பிரகாச வள்ளலார் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமா, இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, பசிப்பினி மருத்துவர், மொழிபெயர்ப்பாளர், ஆன்மீகவாதி, தத்துவ ஞானி, சித்தர்களுள் ஒருவர், வேற என்ன சொல்லலாம், புரட்சியாளர், தீர்க்கதரிசி, இதழாசிரியர், சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், நூலாசிரியர், அருளாளர், போதக ஆசிரியர், பதிப்பாசிரியர் என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். வடலூரை அடுத்த மருதூர் என்ற ஊரில் ராமையா பிள்ளை என்பாருக்கும் சின்னம்மை என்பாருக்கும் 5வது மகனாக இவர் பிறக்கிறார். வள்ளல் பெருமான் பிறந்தார் என்று சொல்வதை விட அவதரித்தார் என்று சொல்வதே பொருந்தும். நீங்கள் வலையொலிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்கள் கூறுவார்கள், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் என்ற வார்த்தையை வைத்து 4 காணொளிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். 5 காணொளிகள் வந்திருக்கின்றன. கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று சொன்ன வார்த்தை யாருடையது என்று மட்டுமே விளக்கம், பல்வேறு விளக்கம் சொல்லியிருக்கிறார். நான் எவ்வளவோ சொன்னேன், மக்கள் கேட்கிறாங்களா? பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பாரதியார் கவிதைகளுக்கு மதிப்பு இருந்ததா? அவர் மறைந்த பிறகும் இன்றும் நம்மோடு அவர் கவிதைகள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அது மாதிரி வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் அவர் கூறிய கருத்துக்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்திருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் திருவருட்பாவில் இந்த வரிகள் சொல்லவில்லை என்றெல்லாம் விவாதங்கள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவதார புருஷனாக அவதரித்தார் வள்ளலார். அவர் பிறந்த 5வது மாதத்திலே அவரை குழந்தை பருவமாக தூக்கி கொண்டு அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு செல்கிறார்கள், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. நடராஜர் கோயிலில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். இந்த சிதம்பர ரகசியம் யாருக்கும் தெரியாது என்பார்கள். நாம் உள்ளே என்று அந்த கோயிலுக்கு உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் சிதம்பர ரகசியத்துக்கு தனி கட்டணம் வசூலித்து உள்ளே அனுப்புவார்கள். இருண்ட அறையாக இருக்கும். அங்கு உள்ளே சென்று பார்த்தால் ஒன்றுமே இருக்காது, ஒரு ஒளி தெரியும். அவ்வளவுதான். ஒளி வடிவமாக இறைவன் இருக்கிறான் என்று அருள் காட்சி தான் தெரியும். இறைவன் ஸ்தூல வடிவமானவன். அங்கு நடராஜராக காட்சி தருகிறார், சிவபெருமானாக காட்சி தருகிறார், முருகப்பெருமானாக காட்சி தருகிறார். நமது வள்ளல் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உருவம் என்று சொன்னால் முருகப்பெருமானாக காட்சி தருவதுதான். திருவருட்பா 6 திருமுறைகள் 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார். திருஅகவல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1829 பாடல்களை கருங்குடியில் உட்கார்ந்து ஒரே இரவில் பாடி முடித்திருக்கிறார். அவ்வாறு அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதுதான் அந்த விளக்கு ஏற்றி விளக்கு வெளிச்சத்தில் அவர் அந்த பாடலை எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது விளக்குழி குறைய தொடங்குகிறது. விளக்கேற்ற வேண்டுமே என்று எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றிக் கொண்டிருப்போம். சிசியர்கள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுக்கு தான் இறையருள் இருக்கிறது. இவர் இறைவன் குழந்தை அல்லவா? இவர் அந்த பக்கத்தில் இருந்த குடிக்க வைத்திருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி எழுதி கொண்டிருக்கிறார். ஒளி பிரகாசமாக இருக்கிறது. தண்ணீரில் விளக்கேற்றினார் என்று சொல்வார். இவர் பிறந்த நாள் புரட்டாசி மாதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 1823 இவர் பிறக்கிறார். ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும். அந்த சிதம்பரம் கோயிலில் சென்று 5 மாத குழந்தையாக சென்றார் என்று சொன்னேனே, அப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறது? சிதம்பரம் நடராஜரை பார்த்து சிரிக்கிறதா, சிரித்து விளையாடுகிறது. ஆமா, குழந்தைய தொட்டில போட்டிருந்தோம்னா அது முகம் பார்த்து சிரிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி முகம் பார்த்து சிரிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்பா தெரியுமா, அம்மா தெரியுமா? அம்மா தான் சொல்லிக் கொடுப்பார், இதுதானடா அவங்க அப்பா என்று. ஆனால் சின்ன குழந்தை 2 மாதம் 3 மாதம் 4 மாதங்களில் முகம் பார்த்து சிரித்தால் அந்த குழந்தையின் கண்களில் இறைவன் தெரிகிறான் என்றுதான் நம்புவோம். கடவுள் தெரிகிறார், கடவுளை பார்த்து குழந்தை சிரிக்கிறது என்று நாம் பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதுபோல அப்பொழுதே இறைவனுக்கு காட்சி தந்திருக்கிறார். சின்னம்மைக்கு 4 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். சிறிது காலத்துக்கு பிறகு கணவர் ராமையா பிள்ளை ஒரு வேலை விஷயமாக வெளியூர் சென்று வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இவர் வருகிறார் என்று எட்டி பார்க்கிறார், வரவில்லை. அன்று இரவு முழுவதும் வரவில்லை. அதை நமது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொல்வார்கள். இந்த கலிங்கத்து புரணியில் உள்ள தலைவனை எதிர்பார்த்து கதவை திறந்து மூடுவாள். வருவார் கொழுனர் என திறந்தும்
பாரார் குழுனர் என அடைத்தும் திருகுங்குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திரும்பினோ என்று ஜெயங்கொண்டார் ரொம்ப ரசனையாக பாடல் பாடியிருப்பார். அந்த தலைவன் வருகிறானா வரலையா என்று அந்த கொண்டியை திறந்து திறந்து அடைத்து அடைத்து பார்த்ததில் அந்த கொண்டியினுடைய திருகு குடுமி இருக்குது, கதவில் உள்ள குடுமி, அந்த குடுமி தேஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு உயர நிகழ்ச்சியாக எழுதியிருப்பார். அதுபோல தலைவனை எதிர்பார்த்து சின்னம்மை காத்திருக்கிறார், வரவில்லை. மறுநாள் சாப்பாடு நேரத்தில் ஒரு சிவனடியார் உருவத்தில் ஒரு இறையடியார் வருகிறார். வந்து அம்மா என்று வணக்கம் சொல்கிறார். வாங்க சுவாமி உட்காருங்க என்று சொல்லி விருந்து உபசரிக்கிறார். யாரு சிவனடியார் வந்தாலும் விருந்து உபசரிப்பார்கள். அவர் சொல்கிறார், நான் அருந்த அவசி, எனக்கு அருந்த பசி என்று சொல்கிறார். வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்வார். வாரியார் சுவாமிகளுக்கு வள்ளலார் பெருமானை மிகவும் பிடிக்கும். வாரியார் சுவாமிகள் அவர்கள் வயலூரிலே அவருடைய முருகன் கோவிலை கட்டி அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார். அந்த வயலூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை 1936ஆம் ஆண்டு நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து பத்திரிகை அடிக்கிறார். அந்த வயலூர் கும்பாபிஷேகம் கோயில் என்று போட்டது வடலூர் என்று அச்சுப்பிழையாக விழுந்து விட்டதாம். அதை பார்க்கிறார். அவருக்கு தோன்றுகிறது, வடலூர் என்றதும் வள்ளலார் நினைவுக்கு வருகிறது. வடலூர் வள்ளலார் தான் நமக்கு இப்படி அருள் பாலித்து விட்டாரா என்று சொல்லி இந்த அச்சுப்பிழையை கூட ஒரு இறை அருளாக நினைத்து வாரியார் சுவாமிகள் வடலூருக்கு சென்று வழிபடத் தொடங்குகிறாங்க. அவ்வாறு வழிபடத் தொடங்கி அந்த வள்ளலார் சுத்த சன்மார்க்க சபை, ஞான சபை எல்லாம் போய் எடுத்து கட்டுவதற்கு வாரியார் சுவாமிகள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். முதலில் தன்னுடைய கைங்கரியமாக அவர் கையில் கிடைத்த சொற்பொழிவு மூலமாக கிடைத்த பணத்தை 600, 700, அந்த காலத்தில் 1940, 36, 37 காலகட்டங்களில் 400, 700 ரூபானா எவ்வளவு பெரிய தொகை. அதை கொண்டு போய் மாதம் கொண்டு போய் அங்கு ஒண்டி சேர்த்து அந்த கோயில் புனரமைப்பு பணியில் ஈடுபட்டார். அந்த கோயிலுக்கு, வள்ளலார் கோயிலுக்கு, வள்ளலார் நினைவகத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தது யார் என்று சொன்னால் திருமுருக கிருபானந்த சுவாமிகள். அதற்கான கல்வெட்டு கூட அங்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தில் இருக்கிறது. கிருபானந்த சுவாமிகள் செய்த கும்பாபிஷேகம் குறித்த ஆதாரம் அங்கு இல்லை என்று கூட சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுக்கு இன்னொரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், வாரியாருடைய தந்தையார் மலையத்துவாசர் சொற்பொழிவாற்றக்கூடியவர். அவர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலத்தில் அவருக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அவருடைய தன்னுடைய மகன் வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவுக்கு செல்கிறார். அவருடைய சொற்பொழிவு அறிமுகமாக இருக்கிறது என்பதும் அவரை தொடர்ந்து வர சொல்லிவிட்டார்கள். அதுபோல அவர் இறையருள் பெற்று வள்ளலார் சுவாமிகள் மாதிரி இறையருள் பெற்று முருக பக்தி காரணமாக இறைவன் மீது எல்லா கோயில்களிலும் சென்று சொற்பொழிவாற்றி உலகம் அறிந்த சொற்பொழிவராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, சுவாமிகளாக இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறார். அதுபோல ஒரு ஒற்றுமை உண்டு. அப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகள் அந்த வள்ளலார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ததாக சொல்கிறார்கள். அதுபோல ஞானசம்பந்தனும் தெய்வ குழந்தை தானே. அவரும் ஞானப்பால் குடித்து தெய்வ குழந்தையாக வளம் வந்தவர், இறைவனை நேரில் கண்டு கழித்தவர். அதுபோல வள்ளல் பெருமானும் அவதரித்தார் என்று சொல்வதுதான் பொருந்தும். நமது சொற்பொழிவில் பார்க்கும்போது சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், வள்ளல் பெருமான் அவர்கள், அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பிறந்தார் என்று சொல்லக்கூடாது, உலகத்துக்கு வந்தார் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வார்கள். ஓஷோ என்று ஒரு அறிஞர், ரஜினிஷ் ஓஷோ இருக்கிறாரே, அவர் என்ன சொல்வாராம், ஐ ஹேவ் விசிட்டட் த எர்த் பிளானட் சச் அண்ட் சச் டேட் என்று சொல்வாராம். நான் இங்கு வந்தேன் என்று சொல்வாராம். நம்ம வள்ளல் பெருமானும் என்ன சொல்லியிருக்கிறார், வள்ளல் பெருமாள் அவதரித்தார் என்று சொல்வோம். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மாந்தர்களை மாற்றுவதற்கு இகத்தே இந்த ஜெகத்தே வந்தேன் என்று சொல்லி வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதுபோல பிறவா பெரும்பேறு பெற்ற ஞானிதான் வள்ளல் பெருமான். இந்த வள்ளல் பெருமான் ஆனவர் சிறு வயதில் அவருடைய 10வது மாத காலத்தில் தந்தை இழந்தவர். தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார். அவர் சகோதரர் வீட்டில் சென்று சென்னையில் குடியேறுகிறார்கள். அங்கு சிறிது காலம் இருக்கிறார்கள். அங்கு சில சோதனை காலங்கள். பிறகு அங்குள்ள வீட்டை விட்டு வெளியேறி தனியே குடியிருந்து மகனை வைத்து ஆளாக்க நினைக்கிறார். அவ்வாறு வரும்போது சபாபதி என்று சொல்லக்கூடிய சபாபதி முதலியார், காஞ்சிபுரம் சபாபதி முதலியார், வள்ளலாருடைய அண்ணன் பேரும் சபாபதி தான், சபாபதி பிள்ளை. அவரிடம் கல்வி கற்பதற்காக அனுப்புகிறார்கள்.
இவருக்கு பாடசாலை சென்று கல்வி கற்க பிரியமில்லை. இவர் ஒரு தெய்வ பிரிவு அல்லவா. இவர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற பாடெல்லாம் சொல்லிக் கொடுத்தால் இவருக்கு பிடிக்காது. நெகட்டிவ் தாட்லாம் இவருக்கு பிடிக்காது. இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு தோணுது, முருகபுரமனை பார்க்கிறாரு, அவர் குடியிருந்த ஊருக்கு பக்கத்துல, வீட்டு பக்கத்துல கூடிய கந்தக்கோட்டம் சென்று அங்குள்ள கந்தனை வணங்குகிறார். அந்த கந்தபெருமான் முன்பு உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது பாடல் பாடுகிறார். பாடல்கள் தானாக வந்து விழுகின்றன. அப்படிப்பட்ட அருள் பெற்றவர் வள்ளல் பெருமான். அவர் பாடிய பாடல், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்று சொல்லி வேண்டும் வேண்டும் என்ற பாடலை எழுதுகிறார். இப்படி பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவர் தான் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் அவர் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அண்ணன் சபாபதிக்கு கோபம், என்ன இப்படி செய்து விட்டானே, நாம் படித்த குருவிடம் படிக்கவில்லை என்றுதான் கோபம். ஆனாலும் அவருக்கு இருக்க ஞான திருஷ்டி இவருக்கு முதலில் பிடிபடவில்லை. பிற்காலத்தில் உணர்ந்து கொண்டார். காலப்போக்கில் அவர் வீட்டை விட்டு கூட இடையில் வெளியேறுகிறார். வெளியேறி மீண்டும் வந்து தன்னுடைய அந்நியார் மூலமாக வீட்டுக்கு வருகிறார். வந்து சிறிது காலம் இருந்து படித்து சொற்பொழிவு ஆற்றுகிறார். ஒரு சமயம் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணனால் செல்ல முடியாத காலத்தில் தம்பியாகிய வள்ளலாரை ராமலிங்க வள்ளலாரை அனுப்புகிறார்கள். இந்த ராமலிங்கம் வள்ளலார், ராமலிங்கம் என்ற பெயர் கூட சொல்வார்கள், சைவமும் வைணவமும் கலந்த பெயர் என்று சொல்வார்கள். ராமன் லிங்கம் என்ற பெயர் பொருத்தத்தை கூட குறிப்பிடுவார்கள். இந்த ராமலிங்க வள்ளலாரை அழைத்து செல்கிறோம் என்று சொல்வார்கள். இவரை அவருக்கு பதிலாக அனுப்பும்போது மனமில்லாமல் அழைத்து செல்வார்கள் அந்த சபையை சேர்ந்தவர்கள். அந்த சபையில் சென்று கோயிலில் பாடல்கள் பாடியதை கேட்டதும் எல்லோரும் அசந்து விடுவார்கள். இனி தொடர்ந்து இவரே வந்து சொற்பொழிவாற்றட்டும் என்று இவரை அழைக்க தொடங்கி விடுவார்கள். அண்ணனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருக்கும், இருந்தாலும் தம்பியினுடைய வளர்ச்சி கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார். இவ்வாறாக அவருடைய ஆன்மீக பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருந்து 1858 புறப்பட்டு சிதம்பரம் நோக்கி வருகிறார். அவருக்கு சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் சென்று அவரை தரிசிக்காமல் இருக்க முடியவில்லை. அங்கு வந்தால்தான் அவருக்கு மனது ஆறும். அங்கு கிளம்பி வருகிறார். இவர் தனக்கு என்று ஒரு வழிபாட்டு மரபை ஏற்படுத்த வேண்டும், ஒளி வழிபாட்டை வலியுறுத்த வேண்டும், ஜாதி மத சழக்குகளை ஒழிக்க வேண்டும், சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறார், துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அந்த நேரத்தில் இவருடைய வீட்டில் உள்ளவர்கள் இவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இவர் எனக்கு இல்லறத்தில் விருப்பமில்லை என்றுதான் கூறுகிறார். இருந்தாலும் சிவசாமி, சிவகுருநாதன் என்று 2 நபர்கள் இவரை கட்டாயப்படுத்தி உனக்கென்று ஒரு மனைவி வேண்டும், உன்னை பின்னால கவனிக்க வேண்டும், அதற்கு மனைவி இருந்தால்தான் சரி வரும் என்று சொல்லி இவருடைய சகோதரியான உண்ணாமலை அம்மையாருடைய மகள் தனக்கோடி அம்மையாரை மணமுடித்து வைக்கிறார்கள். இவர் அந்த தனக்கோடி அம்மாவிடம் சொல்லிவிட்டார், நான் துறவி அம்மா, எனக்கு இல்லறத்தில் விருப்பமில்லை என்று எல்லா விவரத்தையும் கூறிவிட்டார். இருந்தாலும் அவருடைய மனைவி என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்று அந்த அம்மா சம்மதித்து கழுத்தை நீட்டினார்கள். கல்யாணம் முடித்தார்கள். கல்யாணம் முடித்த பிறகும் அந்த முதலிரவு ஆண்டு கூட திருவாசகத்தை கையில் கொடுத்து வள்ளல் சுவாமிகள் திருவாசகத்தை முழுவதும் படி என்று சொல்லி விட்டார்கள். அந்த அம்மையார் முழுவதும் இரவு முழுவதும் திருவாசகத்தை படித்து விட்டு தூங்கிவிட்டாராம். தொடர்ந்து சிறிது நாட்கள் அங்கு தங்கியிருந்தவர் அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வருகிறார். தனக்கோடி அம்மையாரும் அவர் பின்னே வந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இவர் வந்து சிதம்பரம் நடராஜ சன்னதியில் இருந்து சாமி கும்பிட்டு விட்டு தவம் மேற்கொண்டு இருப்பார். ஒரு சிவாச்சாரியார் வீட்டில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. சிறிது காலம் கழித்து கருங்குழி என்ற ஊரில் தங்கியிருந்த போதுதான் 6000 பாடல்கள் கொண்ட திருவருட்பாவை முழுவதும் எழுதியிருக்கிறார். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே அந்த திருவருட்பாவில் தான் தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவருக்கு வந்து பசிப்பினியை போக்க வேண்டும், மக்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும், பசித்த மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று சத்திய ஞான சபையை நிறுவினார்.
வடலூரில் நிறுவினார். இவரை ஒரு நண்பர்கள் எல்லாம் புகைப்படம் எடுக்க கூட முயற்சித்தார்கள். ஆனால் புகைப்படத்தில் அவருடைய உருவம் விழவில்லை. அவருடைய ஒளி தேகத்தை படம் எடுக்க முடியவில்லை. சில நேரம் கோயிலில் சாமியை படம் எடுக்க அனுமதிக்க மாட்டார்கள். இவருடைய படத்தை எடுக்கும்போது படம் விழவில்லை. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவர் அனுமதி வாங்கி சரி படம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். இப்பொழுது நமக்கு தந்திருக்க படங்கள் எல்லாம் வரையப்பட படங்கள் என்றுதான் சொல்வார்கள். அவர் சம்மதத்தின் பேரில் தான் ஒரு படம் எடுத்தார்களாம். அது மட்டும்தான் இருப்பதாக சொல்வார்கள். இந்த வள்ளலார் அவர்கள் சமூகத்தில் இருந்து வந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் எழுப்பியவர். உருவ வழிபாடு கூடாது என்பார். சிறுதெய்வ வழிபாடுகள், ஆடுகள், மாடுகள், பன்றிகள் பலி கொடுப்பதை அறவே கூடாது என்று சொல்லக்கூடியவர். இவருடைய சிந்தனை முழுவதுமே பசிப்பினி அகற்றி சமரச சன்மார்க்க நெறியை போதிக்க வேண்டும், ஜாதி மத சளக்கற்ற சமத்துவ சமுதாயம் திகழ வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கியமான தலையாய கோரிக்கை, வழிபாடு, கோட்பாடு அனைத்துமே. இவருடைய சன்மார்க்கமே, இவருடைய மார்க்கமே அதுதான். தன் வாழ்வின் பெரும்பகுதியை இவர் இந்த பணிக்காகவே அர்ப்பணித்தார். மக்களுடைய துயரை போக்கக்கூடிய சத்திய தர்மசாலையை 1867 ஆண்டு இவர் நிறுவுகிறார். 1867 ஆண்டு சத்திய ஞான சபையை நிறுவுகிறார். 1865 ஆண்டில் சமரச சுத்த சன்மார்க்க மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறார். 1867 ஆண்டு அணையா விளக்கு ஒன்றை ஏற்படுத்துகிறார். அந்த அணையா விளக்கு இன்றளவும் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து வழிபாட்டுக்கும் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ அனைத்து மதங்களில் சார்ந்தவர்களும் வழிபடும் ஒரே மரபு ஒளி மரபு, ஒளி வழிபாட்டு மரபு என்பதை வலியுறுத்துவதே அந்த அணையா விளக்கின் தத்துவம் ஆகும். 1872 சத்திய ஞான சபையை நிறுவுகிறார். இறைவன் ஒருவனே ஜோதி மயமானவன் என்பதை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டிய பெருந்தகை இவர்தான். பசியாரிய உயிர்களுக்கு நன்றி என்று அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த உணவகத்தில் இந்த வடலூருக்கு சென்று அந்த சபையில் சென்று எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அந்த அடுப்பு அணையாத அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இன்றளவும் மக்கள் பெருமளவு சென்று இருக்கிறார்கள். இந்த சன்மார்க்க சபை என்பது வடலூரில் மட்டுமல்ல. மேடம் ப்ளோஸ்கி என்ற ஒரு அம்மையார் நியூயார்க்கிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார். வந்தவர் சத்தியஞான சபையை நிறுவி இருப்பதாக கூறியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி தொழுவூர் வேலாயுத முதலியார் ட்ரெயினில் சந்தித்திருக்கிறார். அவரிடம் ஒரு கைக்குட்டையை காண்பித்திருக்கிறார். யார்? அந்த அம்மையார். அந்த கைக்குட்டையில் சிதம்பரம் ராமலிங்கம் என்று இருந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் கையெழுத்திடுவாராம் வள்ளல் பெருமான். அவருக்கு சிதம்பரம்ங்கிற பெயரை எழுதாம இருக்க முடியாது. அவருக்கு பிடித்த கடவுள் அல்லவா சிதம்பரம் நடராஜா. ஆகையால் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திருக்கிறது. இது எங்கள் சுவாமிகள் கையெழுத்து அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம் என்று சொன்னார். ஆனால் கையெழுத்து கொடுத்த நாள் என்று சொல்லும் போது அதே நாளில் இத்தனாம் தேதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் என்று சொல்கிறது அந்த அம்மா ப்ளவுஸ்கி மனம். ஆனால் அதே நாளில் இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் ஒரு சொற்பொழிவில் ராமலிங்கருடன் இருந்திருக்கிறார். அப்போ ராமலிங்கருடைய ஸ்தூல உடல் இங்கு இருந்திருக்கிறது, அவருடைய அரூப உடல் அங்கு சென்று கையெழுத்து போட்டிருக்கிறது. இப்படி பல சித்து வேலைகள் தெரிந்தவர் தான் அவர். அவருக்கு செம்பை பொன்னாக்க தெரியும், தங்கம் உருவாக்க தெரியும். ஆனால் அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. தங்கத்தை உருவாக்கி நாம் எதற்கு? தங்கமான மக்களை உருவாக்க வேண்டும், நல்ல கொள்கையுள்ள மக்களை, சாதி மத பேதமற்ற மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய பெரும் முயற்சி. என்ன, எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றுதான் என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். இவருடைய சமரச சுத்த சன்மார்க்க சபை, சமரச சபை என்று சொல்வது. அனைவரும் சமரசம் அடைவது எதில்? ஒரே வழிபாடு, தீப வழிபாடு தான். இவருடைய மனைவியாரை பற்றி மிகவும் குறைவான செய்திதான் வெளியாகியிருக்கின்றன. இவர் கருங்குழியில் தங்கியிருந்த போது இவரை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து இவருடைய மனைவியார் தனக்கோட்டி அம்மையார் வந்திருக்கிறார்கள். வந்து மேட்டுக்குப்பம் என்ற பகுதியில் தங்கியிருந்திருக்கிறார்கள். சுவாமிகள் இங்கு சொற்பொழிவு ஆற்றும் போதும் இங்கு இறை தவம் மேற்கொள்ளும் போதும் வந்து தள்ளி இருந்து பார்த்து செல்வது வழக்கமாம். சுவாமிகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை, மனைவி அல்லவா. சிறிது காலம் தங்கியிருந்திருக்கிறார். மேட்டுக்குப்பம் பகுதியில் இருக்கிறார் என்பது இவருக்கு தெரியும். சுவாமிகள் போய் பார்த்ததில்லை. அவருக்கு சுகமில்லாமல் இருக்கிறது என்று கேள்விப்பட்டார் சுவாமிகள். ஆன உதவிகளை சீடர்களுக்கு அறிவுறுத்தினாராம்.
அந்த மேட்டுக்குப்பத்தில் உள்ள ஒரு தனி வீட்டில் இருக்கிறார். அவருக்கு உதவியாக சிலர்கள் சென்றிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் உடலுக்கு முடியாமல் இறந்து போகிறார். அந்த செய்தி இவர் காதுக்கு வருகிறது. இவர் சிறிதும் சலனமடையவில்லை. இந்த மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட இவர் இறை பிறவி அல்லவா. இவர் தன்னுடைய மேலாடை, வெள்ளை நிற மேலாடையை எடுத்து சீடர் கையில் கொடுத்து, இதை போர்த்தி அவரை அடக்கம் செய் என்று சொல்லிவிட்டார்களாம். அந்த தனக்கோட்டை அம்மையாருக்கு வள்ளலார் கொடுத்த மேலாடை, வெள்ளை ஆடையை கொடுத்து போர்த்தி அடக்கம் செய்து விட்டார்களாம். இவர் தங்கியிருந்த கருங்குழிக்கும் மேட்டுக்குப்பத்துக்கும் இடையில் ஓரிடத்தில் அடக்கம் செய்ய சொல்லி சொன்னார்களாம். அந்த இடத்தில் இன்றும் சென்று பார்த்தால் யாரும் அந்த சமாதி இருப்பதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த அளவிற்கு அது மர்மமாகவே இன்றும் இருந்து வருகிறது. இந்த வடலூருக்கு சென்று வள்ளலாரை தரிசனம் செய்பவர்கள் அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையுடைய வள்ளலாருடைய ஞான சபை மனிதனுக்கு அகவிரல் அகற்றி அறிவொளி பரப்பும் என்பது திண்ணம். வள்ளலார் ஒரு நல்ல சித்த மருத்துவர் என்று சொல்லலாம். வள்ளலார் வைத்தியம் என்ற வலையொலியை சென்று பார்த்தால் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அவருடைய சீடர்கள் இன்றும் அவர் கூறி வந்த மருத்துவ முறைகளை பறைசாற்றி வருகிறார்கள். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நேரம் கருதி சொல்ல விரும்புகிறேன். பட்டினியே சிறந்த மருந்து என்பது ஒரு கொள்கை. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று சொல்வார். நோய் வந்தால் வாயை கட்டு, கஞ்சி குடி, மிளகு ரசம் குடி, அதுதான் நல்லது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்று இன்று சொல்லி திரிகிறார்கள். 1823 பிறந்த வள்ளலார் அன்றே சொல்லிவிட்டார், பசியோடு இருந்தால் உனக்கு நோய் குணமாகும். வள்ளலாருடைய மூலிகை செடிகளில் கரிசலாங்கண்ணி மூலிகை முக்கியமானது. இது அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியது. தினசரி சிறுக சிறுக சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2 வகையான கரிசலாங்கண்ணி இருக்கிறது. மஞ்சள் கரிசாலை, வெள்ளை கரிசாலை என்று இருக்கிறது. இது நெல் வயல்களில், வரப்புகளில் விளையக்கூடிய செடியாகும். இது விட்டமின் ஏ, இரும்பு சத்து, இரத்த சோகையை குணப்படுத்தக்கூடியது, கல்லீரலை சுத்தமாக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. இந்த கரிசலாங்கண்ணியை சாப்பிடும் போது மாமிசம் சாப்பிடக்கூடாது, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதே கூடாது. அப்பொழுதுதான் அந்த மருந்து வேலை செய்யும். அடுத்த இவர் சொல்லக்கூடிய மூலிகை தூதுவளை. இந்த தூதுவளை என்பது நீல நிற பூ மருந்தாக பயன்படுகிறது. இது கபம் அரிக்கும், கவனத்தை அதிகரிக்கும், காரணத்தை ஓயச் செய்யும் அப்படிங்கிறாங்க. நரம்பு தளர்ச்சிக்கு நல்ல மருந்து என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு காயசித்தி மூலிகை, புளியாரை என்ற மொழியை சொல்கிறார். புளிச்சக்கீரை என்பது வேறு, புளியாரை என்பது வேறு. வல்லாரை போன்ற கீரை வகை இதுவாகும். நீராரை, வல்லாரை என்று சொல்வார்கள். நீர் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல இது வளரும், நிழல்ல வளரும். நம்ம வீடுகளிலேயே அதை வளர்க்கலாம், தொட்டி வைத்து வளர்க்கலாம். தொட்டியில் வைத்து இதில் 3 இலைகள் இருக்கும், புளி இலை போல இருக்கும். இதை 2 இலைகள் எடுத்து நல்ல கழுவி சுத்தம் செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். மஞ்சள் பூ பூத்திருக்கும் என்று சொல்வார்கள். இது வாத நோய்க்கு சிறந்த மருந்து சொல்றாங்க. வெட்டை நோய், மூல நோய், இரத்த கொதிப்பு, இதையெல்லாம் இதை சாப்பிடுவதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள். தினசரி இதை எடுத்து அவ்வப்போது துவையல் அரைத்து சாப்பிடலாம், ரசம் வைத்து சாப்பிடலாம். குழம்பு வைக்கும் போது கூட இந்த புளிக்கு பதில் புளியாரை இலையை சேர்த்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்கிறார். இது போக வெந்நீர் வைத்தியம் சொல்லி இன்னொரு மூலிகை சொல்கிறார். முசுமுசுக்கை என்ற ஒரு மூலிகை சொல்கிறார். இது ஒரு காயசித்தி மூலிகை. கபம், சளி, சளிதான் முக்கிய காரணம். இப்பொழுதெல்லாம் கொரோனா நேரத்தில் நுரையீரலில் சளி கட்டுவிட்டால் இந்த சிகரெட் பிடிப்பவர்கள், தண்ணீர் அடிப்பவர்கள், ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு இந்த நோய் பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். குறைந்த வயது உடையவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும், உயிருக்கே ஆபத்து என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கீரை முசுமுசுக்கை. இது மொசு மொசு என்று இருக்கும், மொசுக்குட்டான் போல மொசு மொசுன்னு அந்த கீரை இருக்கும். அதனாலதான் அப்படி இருக்காங்க, அப்படி பேர் வந்திருக்குது. இது காடுகள்ல, மலைகள்ல கிடக்கும், வேலிகள்ல பறந்து கிடக்கும் சொல்றாங்க. கையளவு இலை எடுக்கணும், கொஞ்சம் போல எடுக்கணும். எடுத்தாக்கி அதை எடுத்து கொஞ்சம் போல அப்படி இது பண்ணியாச்சுன்னா நெய்யோடு சேர்த்து சோத்துல கலந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இது நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியெல்லாம் சுத்தமா நிற்குது. அதை சில நேரம் அந்த இலை கிடைக்காத நேரங்களில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டாக்கி அதை எடுத்து வாரம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். நீண்ட நாள்
சளி கூட, கட்டிப்பிடிச்ச சளி கூட இது இது சாப்பிடுவதன் மூலமாக, முசுக்கை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம வெளியேற்றப்படும், உடலில் இருந்து வெளியேறும், பூர்ண குணம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சொல்லி வச்சிருக்கிறாரு வள்ளலார் அவர்கள். வெந்நீர் வைத்தியம் என்று சொல்வார். திருமூலர் சொல்வார், நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி உண்ண வேண்டும் என்று சொல்வார். என்ன, நீரை சுருக்கி குறைத்துன்னு சொல்லல, வத்த வச்சுன்னு அர்த்தம். நெய்யை உருக்கி, நெய்யை அப்படி சாப்பிடக்கூடாது, நெய்யை உருக்கி தான் சாப்பிடணும். மோரை பெருக்கி, மோரை தண்ணி சேர்த்து தான் குடிக்கணும், மோரை பெருக்கி சாப்பிடணும். அந்த நீரை தண்ணி எப்படி குடிக்கணுமா, இளஞ்சூட்டோட குடிக்கணுங்கிறாரு. 3 லிட்டர் தண்ணி எடுத்து அதை 1 லிட்டரா சுண்ட காய்ச்சி குடித்து வந்தால் உடல்ல உள்ள எல்லா நோயும் போயிருக்கணும். இப்ப நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வெந்நீர் குடிங்க, வெந்நீர் குடிங்க, வெந்நீர் குடிங்க. இப்ப நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே வாயில ஏதாவது, தொண்டையில ஏதாவது நோய் கிருமி, நம்ம வைரஸ் கிருமி, இந்த கொரோனா கிருமி இருக்குன்னா கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு குடிச்சுட்டாக்கி இந்த கிருமி உள்ள போயிடும் அல்லது செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த கிருமி வாயில, தொண்டையில இருக்கக்கூடிய வாய் வழியா போகக்கூடிய கிருமி தொண்டைக்குள் சென்று நேராக உணவு குழாய்க்குள் சென்றால் வெளியேறிவிடும். இது நுரையீரலுக்கு சென்று விட்டால் நோயாக பரவிவிடும். உள்ளே சென்று பல்கி பெருகி குட்டி போட்டு வைரஸ்களை பெருக்கி நமக்கு நோயை உண்டு பண்ணி, வற்றாத இருமலை உண்டு பண்ணி மூச்சு திணறல் ஏற்படுத்தும். அதனாலதான் வெந்நீர் குடிச்சு அதை கொண்டுடணும் அப்படிங்கிறாங்க. அது வெந்நீர் வைத்தியத்தை சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பல் துலக்கிறத பத்தி சொல்றாரு. பல் துலக்கிறது பெரிய விஷயமா சார் என்று கேட்கலாம் நீங்க. அந்த காலத்துல இருந்து ஆலங்குச்சி வச்சுதான் பல் துலக்கிறத பார்த்துருப்பீங்க, வேப்பங்குச்சி வச்சு பல் துலக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி என்று பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கரிசலாங்கண்ணி இலைய வச்சு அது என்ன பண்ணணும்னா, அந்த இது எடுக்கிறது, வளலை எடுக்கிறதுன்னு சொல்றாரு. பல் தேய்ச்ச பிறகு, நல்ல பல் விளக்கிய பிறகு, இப்பெல்லாம் யாருமே ஆலங்குச்சி வச்சு தேய்க்கிறத கௌரவமா நினைக்க மாட்டேங்காங்க. கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பிரஷ் வச்சு தேய்ச்சாதான் பெரிய பெருமைன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஆலங்குச்சி வச்சு தேய்க்கணும், வேப்பங்குச்சி வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு போங்க, வேண்டாங்களே. என்ன சொல்றாரு, கரிசலாங்கண்ணி இலையை எடுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன செய்யுங்க, மேலெண்ணத்துல வச்சு தேய்ச்சிருங்க. தேய்ச்சாக்கி அந்த இந்த வளலை வழுக்கு எல்லாம் போயிடும், அகச்சிடும். அதை எடுத்தாச்சுன்னா அது நல்லது, வாய்க்கு நல்லது, வாய் சுத்தமாகும். வாய் சுத்தமாகும், பிரஷ் பண்ணனாலும் பரவாயில்ல, வாயை சுத்தப்படுத்துங்கிறாரு. அந்த சளி இது உள்ள போய் சளியாக மாறிடும், சளி கட்டக்கூடாது உடம்புல, அதனால வாயை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. இப்படி நிறைய வைத்திய முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் வள்ளலார் அவர்கள். வள்ளலார் வைத்தியம் என்ற பகுதியில் சென்றால் அவர் கூறிய வைத்திய முறைகள் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அவர் கூறும் முக்கியமான மூலிகைகள் என்னவென்று சொன்னால், கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுக்கை, சீரகம், இந்த 4ஐயும் தான் சொல்வாரு. இந்த 4ஐயும் சேர்த்து ஞான சுட்டு சூரண கசாயம் வைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் பழைய தமிழ் மரபுக்கு சென்று விட்டோம், வைத்திய மரபுக்கு சென்று விட்டோம், சாப்பிடுகிறோம், உயிருக்கு பயந்து சாப்பிடுகிறோம். மருத்துவமனைகள் நம்மளை அனுமதிக்காததால் நாம் வீட்டில இருந்து இந்த மருந்தை சாப்பிடுகிறோம். இதை அனுதினம் சாப்பிட்டு வந்தால் நம் உடம்புக்கு ஆரோக்கியம், நம் கிட்ட எந்த கிருமியும் அணுகாது. வள்ளலார் கூறிய வைத்திய முறையை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, தனி பெரும் கருணை என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய வழிபாட்டு கோட்பாடு. ஒளிமயமான எதிர்காலம் வேண்டுமென்றால் இறைவனை ஒளி வடிவமாக வழிபட வேண்டும் என்று வள்ளலார் வலியுறுத்தினார். வள்ளலார் வந்த காலத்தில் ஜாதி மத துவேஷங்கள், ஏழை பணக்காரன் பாகுபாடு அதிகமாக இருந்தது. அது வழிபாட்டு சடங்குகளில், சமய சடங்குகளில் பிரதிபலிக்க தொடங்கியது. அதை காண்கிறார். அதை போக்குவதற்காகவே இறைவன் அவரை ஒரு அவதாரமாக மருதூரில் அவதரிக்க வைத்தார் என்றே சொல்லலாம். ஆதி மனிதன் இயற்கையை தான் வழிபட்டான். பயம் காரணமாக பக்தி வந்தது. அந்த பக்தி எப்படி அவன் வழிபடத் தொடங்கினான் என்று சொன்னால், மின்னலை பார்க்கிறான், பயப்படுகிறான், இடி இடிக்கிறது, சூரியன் வருகிறது, பிரமிப்பாக இருக்கிறது, சூரியனை வணங்குகிறான். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் செய்வது இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. அதிகாலை எழுந்து சூரியனை வழிபடும் மரபு இன்றும் கிராமங்களில் கூட பின்பற்றப்படுவதை பார்க்கலாம். தைப்பொங்கல் வழிபாடே சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழாவாகத்தான் தமிழர் பண்பாடாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது நமது பஞ்சபூத 5 விஷயங்கள், நிலம், நீர், நெருப்பு,
காற்று, ஆகாயம் என்ற 5 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இதில் நெருப்பு கோலமாக இருக்கும் சூரியனை வழிபடும் மரபு முதலாக கையாளப்படுகிறது. எல்லா வழிபாட்டிலும் ஒளி வடிவம்தான் பிரதிநிதித்துவம் பெறுகிறது. சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள், விண்மீனை எடுத்துக்கொள்ளுங்கள், மின்னலை எடுத்துக்கொள்ளுங்கள், சுட்டரிக்கின்ற சூரியனும் சொல்லிவிட்டோம். விளக்கு தீபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேட்டை பள்ளிவாசலில் பார்த்தால் கூட, குளத்தங்கரை பள்ளிவாசல் எங்கள் பகுதியில் மிகவும் பிரபலமான பள்ளிவாசல். அதை இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக கும்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நானும் கும்பிட்டு வருவது உண்டு. காசு போடுவார்கள் அந்த பள்ளிவாசலில். அங்கு 3 பெரிய விளக்குகள் தீபம் ஏற்றி எரிந்து கொண்டிருக்கும். குத்து விளக்குகள், 5 முகம் உள்ள குத்து விளக்குகள் அங்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுவோம். வழிபாடு செய்யும் போது அந்த பள்ளிவாசலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தால் அந்த விளக்குக்கு பயன்படுத்துவார்கள். அது அணையாமல் விடிய விடிய நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கும். அதை பார்க்கலாம். சர்ச்சுக்கு போனாக்கி அங்க மெழுகுவர்த்தி எரிகிறது. அதுவும் ஒரு தீப வழிபாடுதான். ஹிந்து கோயில்களில் நம்ம சொல்லவே வேண்டாம். எல்லாமே தீப வழிபாடு தான். ஆரத்தி தட்டுல இருந்து, சாம்பிராணிலிருந்து, ஊதுபத்தியிலிருந்து எல்லாமே தீப வழிபாடு தான். இப்படி ஒளி வடிவமாக இறைவனை காண்பதுதான் சிறந்த வழி, எல்லோருக்கும் பொதுவான வழி. ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு வேண்டாம். நீ கோயிலுக்கு வா, நீ கோயிலுக்கு வெளியே நில்லு என்றெல்லாம் கிடையாது. எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் சாமி கும்பிடுங்கள். அதற்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய இருளை அகற்ற வேண்டும். அகவிருள் அகற்றி அறிவொளி பரப்புதல் என்று சொல்வார்கள். மனதிலே இருள் இருந்தால் இறைவனுடைய அருள் உனக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அகத்தில் இருக்கின்ற இருளை விரட்டி அடிக்க வேண்டும், ஞான ஒளி பெற வேண்டும். அந்த ஞானத்தை நீங்கள் எப்படி பெற முடியும் என்று சொன்னால், உங்கள் நடவடிக்கைகள் மூலமாக, ஏழைகளுக்கு இறங்குவதன் மூலமாக, பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுவதன் மூலமாக பெறலாம் என்பதை வள்ளல் பெருமான் வலியுறுத்துகிறார். அவருடைய வழிபாட்டு கோட்பாடே அதுதான். அவ்வாறு ஒரு மனிதன் அகத்திலே ஒளி பெற வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய கண்களிலே ஒளி வேண்டும். கண்களின் ஒளி பார்வை, கண்களில் ஒளி தெரிய வேண்டும். கண்ணை பார்த்தாலே அந்த கண்ணில் உள்ள ஒளி அவனுடைய முகத்தை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே, அதுபோல மனிதனை முழுமையாக மனிதனாக்குவதற்கு அந்த ஒளிதான் முக்கியம். கண்ணொளி இல்லாத மனிதன் பார்வையற்றவன், அக ஒளி இல்லாத மனிதன் அறிவற்றவன் என்று சொல்வார்கள். எனவே இந்த 2 வகையான ஒளிதான் மனிதனுடைய புற ஒளியை உருவாக்கி அவனை பிறர் போற்றச் செய்கிறது. அதனால்தான் பாரதி என்ன சொன்னான்? ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று அழைத்தான், விரும்பி அழைத்தான். ஒளி என்பது மனித வாழ்வுக்கு அடிப்படை என்பதை வள்ளலார் வழியில் மகரிஷி சொல்கிறார்கள். பாரதியார் கூறுகிறார், விழிக்கு அடிப்படையான ஒளியின்றி வாழ்வில் எதுவுமே இல்லை என்பதை நாம் வலியுறுத்தலாம். சமய வழிபாட்டில் ஒளி எப்படியெல்லாம் இடம்பெறுகிறது நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமய தொன்மங்கள், இலக்கியங்கள், கதைகள் எல்லாவற்றிலுமே ஒளி வடிவம் இருக்கிறது. த லைட் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஒளியாற்றலுடைய குறியீடு. முக்கண் படைத்த மூல கடவுள், அவரது வடிவமான லிங்கம் அது ஒளியின் வடிவம்தான். திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானுடைய அடிமுடியை தேடி சென்று தொன்மத்தில் சிவபெருமானுடைய நெருப்பு தூணாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நின்றாரே, அது நெருப்பு வடிவம்தான். அதை நினைவு கொள்ளும் வகையால் தான் இன்று திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வழிபட்டு வருகிறோம். இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவும் ஒரு வழிபாட்டு மரபுதான். அதுபோல கார்த்திகை தீபத்தன்று சொக்கப்பனை கொளுத்தி வழிபடும் வழக்கம் இன்றும் நம்மிடையே இருந்து வருகிறது. தீபம் ஏற்றி வழிபடுவது சிவபெருமானை ஒளி வடிவமாக நாம் காண்பது. அந்த ஒளி வடிவின் மூலமாக தெய்வ ஆற்றலை மனிதன் நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லலாம். நெருப்பு தூணாக நின்ற தொன்ம நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் திருக்கார்த்திகை தீப வழிபாடு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். கடவுளுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதாக சொல்லப்படுமே, அதுவும் ஒளி வடிவ வழிபாட்டுக்கு ஆதாரமாகும். இந்த ஒளிவட்டத்தில் மனிதனும்
தன்னுடைய தவத்தினால் இந்த ஒளிவட்டத்தின் மூலமாக இறைவனுடைய அருளை பெறலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் நினைவு உறவு வேண்டும் சொல்லி வள்ளலார் வேண்டார். அந்த ஒருமையுடன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே, மனதை ஒருநிலைப்படுத்தி ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒளி வடிவத்தை நீ வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்து சமய வழிபாட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது, விளக்கு வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு, நரகாசுரனை இறைவன் அழித்து வெற்றியை மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில மக்கள் தங்களுடைய இல்லங்கள்ல எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து தீபாவளி கொண்டாடுகிறார்களே, இனிப்பு பலகாரம் சாப்பிட்டு கொண்டாடுகிறார்களே, அது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழிபாட்டு மரபு என்று சொல்லலாம். தீபாவளி திருநாளாக அந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது. நரகாசுரனை மிகப்பெரிய பொம்மையாக வடிவமைத்து அதை இறைவன் நெருப்பு என்ற அம்பினால் சுட்டெரிக்கும் போலச் செய்தல் வழிபாடு என்று இதை கூறலாம். நம் நாட்டு வழிபாட்டு மரபுகளை நம்மை விட அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கு தன்னுடைய நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நம் வழிபாட்டு மரபுகளை எல்லாம் நாட்டார் வழக்காற்றில் அதற்கு நிறைய சான்றாதாரங்கள் இருக்கின்றன. அதுபோல புஷ்வானம் விடுவது, பூவானம் விடுவது, ராக்கெட் விடுவது, இதெல்லாம் மிகுந்த ஒளியுடன் இருக்கக்கூடிய பட்டாசுகள் பயன்படுத்துவது, இது இறைவனை வழிபடும் இதில் மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைவதற்கு இது ஒரு பழக்க வழக்கமாக ஆகிவிட்டது. இந்த ஒளியினுடைய ஆளுமை இதிலெல்லாம் புலப்படுவதை காணலாம். தமிழர் திருநாள் அனைத்திலும் ஒளி வடிவம் தான். எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பொங்கல் திருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள். கதிரவனுக்கு புத்தரிசி பொங்கலிட்டு மஞ்சள் கரும்பு வைத்து வழிபடுகிறோம். அது விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி எடுக்கிறோம். அப்புறம் அந்த ஒளியிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் ஓரறிவு உயிரான தாவரங்கள் முதல் ஆறறிவு உயிரான மனிதர்கள் வரைக்கும் உயிர் வாழ்வதற்கு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த ஒளியையும் வெப்பத்தையும் தருகின்ற கதிரவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் விழாதான் பொங்கல் திருவிழா. மனிதனுடைய மனம் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் அது ஒளிதான். மனிதனுடைய மனம் வளம் பெறுவதற்கு அவர் எவ்வாறு மனதை வளப்படுத்தினார், மனவளக்கலை மன்றம் எல்லாம் ஏற்படுத்தினாரே வேதாந்திரி மகரிஷி, அவர் கூட வள்ளலார் பெருமானுடைய கொள்கையை அடியொற்றி அந்த ஒளி வழிபாட்டை அடியொற்றி தான் தன்னுடைய வழிபாட்டு மரபை கொண்டு வந்தார். மனிதனுடைய உயிர் இயக்கத்திற்கு அடிப்படை அவனது மனம்தான். இந்த மனம் வளமானால்தான் மனிதன் வளமாக வாழ முடியும். இந்த மனதை வளப்படுத்துவதற்கு சித்தர்கள், மகான்கள், அடியார்கள் எல்லோரும் தன்னுடைய தவ வலிமையால் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் நமக்கு. அவ்வாறு மனதில் உள்ள இருளை அகற்றி வளப்படுத்தும் முயற்சியில் முத்திரை பதித்தவர்கள் பலர். அவர்களில் ஒருவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். வள்ளலாரை பின்பற்றி தான் நான் ஏற்கனவே சொன்னது போல வேதாந்த மகரிஷி இதனுடைய வழிபாட்டு முறையை சொல்கிறார். இந்த தவ முறைகளை பின்பற்றக்கூடிய மனிதனுக்குள் அருள் பேராற்றல் அலையலையாக பரவி துரியாதீனமாக தலைக்கு மேல் சுற்றி வரும் என்று நம்பிக்கை நிலவுவதை இந்த வழிபாட்டு முறை நமக்கு எடுத்து சொல்கிறது. இறை வழிபாட்டில் ஒளி என்று சொல்லும் போது நாம் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய கற்பூர ஆரத்தி, திருவிளக்குகள், சாம்பிராணி போடுதல், ஊதுவத்தி கொளுத்துதல் எல்லாமே இறைவனை வணங்கும் முறை. இறைவனை மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்குவதற்கு இந்த ஒளி வழிபாட்டை நாம் கைக்கொள்கிறோம். இந்து சமய பெருமரபு கோயில்களில் என்னதான் பல்லக்கு வைத்து சப்பரம் வைத்து வீதி வீதியாக இறைவனை அழைத்து வந்தாலும், எத்தனை எலக்ட்ரிக் லைட்டுகள் வந்த போதிலும் தீச்சட்டி எடுத்தல், தீவெட்டி பிடித்து வருதல் என்ற ஒரு புராதன சடங்கு முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது. கரண்டே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த தீவெட்டி வெளிச்சத்துல சப்பரம் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு கரண்ட் போயிடும். சப்பரம் போயிட்டு இருக்கும்போது அந்த வயர் விழுந்துரும். அப்ப கரண்ட் போயிடும். அப்ப என்ன, அதுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த எப்பவுமே அந்த தீவெட்டி எடுத்து வருவாங்க. 2 பேர் இருப்பாங்க, அந்த தீவெட்டி எடுத்து வருவாங்க. ஊர்ல நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, வேலை செய்யாம வெட்டியா சுத்திட்டு தீவெட்டி தடியன்கள் என்று சொல்லுவார்கள் கிராமங்கள்ல. அது மாதிரி தீவெட்டி என்பது ஒரு துணியை சுத்தி எண்ணெயை முக்கி கம்புல ஒரு துணியை சுத்தி பொருத்தி எடுத்துட்டு வருவாங்க, பார்த்திருப்பீங்க. அது ஒளி வழிபாட்டினுடைய தாக்கம் தான். இது பண்பாட்டு மரபின் எச்சம் தான். எத்தனை எலக்ட்ரிக் பெட்மாஸ் லைட் வச்சு வந்தாலும் இந்த தீவெட்டி உருவம் இருக்கும். சரி, கிறிஸ்தவ மதத்திலையும் இஸ்லாம் மதத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கி அங்கேயும் ஒளி வடிவம் ஏற்படுகிறது.
இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் கற்பூரம் ஏற்றுகிறோம், நெய் தீபம் ஏற்றுதோம், எண்ணெயை பயன்படுத்துறோம். கோயிலுக்கு தீபம் நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பெரிய விளக்கு வாங்கி வச்சிருக்கோம், இது அணையாத தீபம் அப்படிம்பாங்க. அந்த அணையாத தீபத்துக்கு விளக்கு எண்ணெய் வாங்கி விடுங்க, நினைச்ச காரியம் நிறைவேறும் என்று சொல்வார்கள். நாங்கள் புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருக்கும்போது அப்படித்தான் கூறினார்கள். 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபான்னு வைத்திருப்பார்கள். அந்த வசதிக்குன்னா நம்ம அதை வாங்கி கொடுத்தாக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும், கல்வி கடவுள் தட்சிணாமூர்த்தி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லுறதும் வழிபடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கும் பிழைப்பு நினைக்கிறது, நமக்கும் மனசாந்தி ஏற்படுகிறது. அந்த கோயிலில் தீபம் அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா காரியமும் நிறைவேறுகிறது. இது ஒளி வழிபாட்டின் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லலாம். வள்ளலார் கண்ட ஜோதி வழிபாடு, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று கூறுகிறோமே, அந்த அருள் பெரும் ஜோதியை வள்ளலார் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய திருவருட்பா பாடல்களில் குறிப்பிடுகிறார். ஒளி பற்றிய கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறார். அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு இறைவனை அருள் பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். இயற்கை உண்மை நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாக விளங்கிய சிவானந்த ஒருமை திருவுளச் செய்கையை எல்லா உயிர்க்கும் இன்பமடைதல் பொருட்டு திருவுளக் கருணையால் செய்தருளுகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுள் என்று வள்ளலார் தன்னுடைய பெரு விண்ணப்பத்தில் எடுத்து கூறுகிறார். அவருடைய வார்த்தைகளை அப்படியே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். உளவினில் அறிந்தாலொழிய மற்றளக்கின் அளவினில் அளவா அருள் பெரும் ஜோதி என்று வள்ளலார் அருட்பாவில் குறிப்பிடுகிறார். உள்ளத்தின் ஒளிதான் இறைவன் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். கவிமணி கூட அதைத்தான் கூறினார். உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி என்று சொன்னார். இறைவன் எங்கிருக்கிறான்? நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமை என்று பராபர கண்ணியில் குறிப்பிடுகிறார். கோயிலுக்கு நீ போய் மாணவர்கள்ட்ட சொல்லுது, நீ கோயில்ல போய் தான் சாமி கும்பிடணும், இருந்த இடத்துல இருந்து சாமியை கும்பிடலாம், நினைச்சு கும்பிடணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும். அது இந்த 18 வயசுல நம்ம கஷ்டம்தான், இருந்தாலும் பரிச்சை நேரத்திலேயே கொஞ்சம் சாமி கும்பிடுங்கப்பா என்று சொல்லுது. அந்த இறைவனை கும்பிடுவது என்று கான்சன்ட்ரேஷனை அந்த ஒருமைப்படுத்தல படிச்சிட்டோம்னு சொன்னா பரீட்சைக்கு படிக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதுக்குதான் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற சொல்வது. அதுக்காக வேண்டிதான் மனப்பாட சக்தியை பெருக்குவதற்காகத்தான் இந்த இறை வழிபாட்டை சொல்வது. அந்த வழிபாட்டு மரபின் மூலமாக நீ பாடங்களை படித்துக் கொள்ளலாம் என்று மாணவர்களுக்கு சொல்வோம். அதுபோல உள்ளத்தின் உண்மை ஒளி உண்டாயின் வாக்குநிலை ஒளி உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கவிதையடிகளும் அதைத்தான் சொல்கிறது. இறைவன் மனிதனுடைய உள்ளங்களில் ஒளி வடிவமாக இருக்கிறான், நம்பிக்கையை ஊட்டுகிறான். இந்த அருள் பெரும் ஜோதி என்னும் ஒளி வழிபாட்டு மரபைதான் மாணிக்க வாசகரும் பின்பற்றுகிறார். வள்ளலார் யாரை பார்த்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்? தேவாரம் படிக்கிறார், திருஞான சம்பந்தருடைய பாடல்களை படிக்கிறார், மாணிக்கவாசருடைய பாடல்களை படிக்கிறார், அதில் லயித்து போகிறார். அதிலிருந்துதான் கொள்கைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட கொள்கைகளை தான் வலியுறுத்துகிறார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒளி வடிவம் தான் சிறந்தது என்பதை சொல்கிறார். அதைத்தான் இந்த கட்டுரையில் நாம் வலியுறுத்துகிறோம். ஒளி பற்றிய கோட்பாடு பற்றி சொல்லும் போது அக்னி, சூரியன், சந்திரன், விண்மீன், இந்த 4 தான். இதுதான் ஜீவன், மனம், கண் போன்ற 5 புலன்கள்ல நம்ம அது பரிணமிக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தின்படி பார்க்கும்போது அக்னி ஆன்மாவையும், சூரியன் ஜீவனாகவும், ஜீவன்னா உயிர், சந்திரன் மனமாகவும் மனசு, விண்மீன்கள் கண்களாக, மெய்யாக, வாய், மூக்கு, செவி, இதெல்லாம் என்னது ஐம்புலன்கள், இப்படியெல்லாம் விளங்குகின்றன என்று கருத்தாக்கங்களை உருவாக்குகிறார். மரணமிலா பெருவாழ்வு கோட்பாடு. மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்ன அர்த்தம்? ஸ்தூல உடம்பு முக்கியமல்ல, நீ அருள் வடிவமாக வள்ளலார் பெருமான் ஒளி வடிவமாக திகழ்கிறார் என்று சொல்கிறார்கள். வள்ளலாருடைய மரணமிலா பெருவாழ்வு கோட்பாட்டை ஒளியின் அடிப்படையில் தான் சொல்கிறார்கள். ஐன்ஸ்டீன் உருவாக்கிய ரிலேட்டிவிட்டி கோட்பாடும் ஒளி மரணத்தை வெல்லுதல் முதலியவற்றை சார்ந்தது. வள்ளலாருடைய ஒளிநெறி சிந்தனைகளை ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி கொள்கையுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் பல புதிய கருத்து பரிமாற்றங்கள் உண்டாகும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒரு தத்துவ கற்பனை அல்ல, அது மெய்ஞானம் தந்த விஞ்ஞான நடைமுறை என்று அர ஜெயச்சந்திரன் என்பவர் தன்னுடைய நூல்ல குறிப்பிடுகிறார். மகனே, நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக, செயல் அருளொளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே
என்ற அருள்பா அடிகள் மூலமாக வள்ளலார் அருளொளியால் அனைத்தையும் உய்த்துணரும் தன்மையினையும் உண்மை அறிவு மேம்பட ஆன்மாவை மூடியிருக்கின்ற மாய தடைகளை எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் உண்மையினையும் நீ உணர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதான் அடுத்தது அவருடைய ஆன்மாவை பற்றிய கோட்பாட்டை சொல்லும் போது 7 மாயத்திரைகள் மூடியிருக்கின்றன. இந்த மாயைகளில் சிக்கி மனிதன் தவறான பாதைக்கு செல்கிறான். மாயைகள் எல்லாம் அகல வேண்டும் என்று சொல்கிறார். ஆன்மாவை 7 மாயத்திரைகள், நீங்கள் வள்ளலார் வழிபாட்டு தலமான வடலூர் சென்றால் அதை நீங்கள் நேரில் காணலாம். கருப்பு திரை என்னும் மாய சக்தி, நீலத்திரை என்ற கிரியாசக்தி, பச்சை திரை என்ற பராசக்தி, சிவப்பு திரை என்ற இச்சா சக்தி, பொன்மை திரை என்ற சிட் சக்தி, வெண்மை திரை என்ற ஞான சக்தி, மென்மை திரை என்ற ஆத்ம சக்தி. இந்த 7 திரைகள், இந்த 7 திரைகள் தான் அவருடைய வழிபாட்டு கோட்பாட்டில் உள்ளது. இந்த 7 வண்ணங்கள் இருப்பது போல, ஒளியில் 7 வண்ணங்கள் இருப்பது போல ஆன்மாவை 7 சக்திகள், இச்சா சக்தி, இதெல்லாம் நம்ம தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது. அதை விடுத்து நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இறைவனை வழிபட வேண்டும். இறைவனை வழிபடுவதன் மூலமாக அந்த ஆற்றல், ஒளி ஆற்றல் நமக்கு வந்துவிடும். நாம் ஞானம் அடையலாம் என்பதை வலியுறுத்துகிறார். புருவ மத்தியில யோக சக்கரத்தில் ஒவ்வொருவருடைய சுய ஆன்மா உரைகிறது என்று சொல்கிறார். அதன் இயல்பு ஒளியாகும். ஒளி வடிவம் இந்த புருவ மத்தியில அது ஜோடி சூரியனின் பிரகாசம் போல உள்ளது என்று சொல்கிறார். அது சொல்றாரு, 7 திரைகளும் மறைத்து நிற்கின்றன. அதை விளக்குவதற்காக வள்ளலார் வகுத்த கோட்பாடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. அவர் அனைவரையும் சில சொரூபமாகவே பார்த்தார். அதனால்தான் மனதை கல்லாக்கிய மாயை மறைந்தது, திரைகள் விலகின. வள்ளலார் எதையும் கண்மூடி சடங்குகளாக அமைக்கவில்லை. அவர் உருவாக்கிய வழிபாட்டு முறையில் புறக்கண்களால் காணும் ஒவ்வொரு பொருளையும் அகக்கண்களால் காணும் உள்ளொளி நெறி அமைந்திருக்கும் என்று நாம் கருதலாம். புறப்பொருள் ஒவ்வொன்றிலும் உள்ளத்தில் உயிர்த்து உணர்வதாக அமைந்திருக்கக்கூடிய உண்மையை உணர வேண்டும். இந்து சமய காலப்போக்கில் தன்னிலை இழந்து தடுமாறிய நிலையில் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக ஒரு புதிய வழிபாட்டு முறையை கொண்டு வந்தார். அவருக்கு இந்த சிறுதெய்வ வழிபாடு, பலியிடுதல், ஆடு பலியிடுதல், கோழி பலியிடுதல், முட்டை எறிதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்கவே செய்யாது. அந்த வழிபாட்டு முறையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். அதனால் அவர் பல பேருடைய எதிர்ப்புக்கு ஆளான். அவருடைய வழிபாட்டு முறை பல பேரால் எதிர்க்கப்பட்டது. உயர் ஜாதியினர், தாழ்ந்த ஜாதியினர், இவர்கள் தான் இங்கு உள்ளே வந்து வழிபட வேண்டும், நீங்கள் வெளியே நின்று வழிபடுங்கள் என்ற கோட்பாடெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அனைவரும் சமம், எல்லோரும் வாருங்கள், ஆண்களும் பெண்களும் வந்து ஒன்று போல வழிபடுங்கள், ஜாதி மத பாகுபாடு வேண்டாம் என்று கூறினார். அப்போ அவர் சார்ந்த உயர் ஜாதியினர், அந்த கோயிலை நிர்வகிப்பவர்கள் எல்லாம் இவர் மீது வெறுப்பு உமிழ்ந்தார்கள். அதனால் இவருக்கு பல சோதனைகள் ஏற்பட்டன. லிங்க வழிபாடு என்பது கூட ஜோதி வடிவம் தான். இந்து மக்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வரக்கூடிய லிங்க வழிபாடு, ஜோதிக்கு வடிவம் கொடுத்தால் லிங்கம் போல இருக்கும் என்று சொல்வார். ஆனால் லிங்கமும் ஜோதியும் பரம்பொருள் வடிவம் தான் என்று கூறலாம். சிவலிங்க வழிபாடு செய்பவர்கள் பலருக்கு லிங்கம் ஒளி வடிவதமாக தோன்றுவதில்லை. காரணம், லிங்க வழிபாடு விக்கிரக வழிபாடாக மாறிவிட்டது. அதனால்தான் தத்துவம் மறைந்து உருவம் நம் கண்முன் தெரிகிறது என்று சொல்கிறார். அதனால முழு முதல் பொருளான மூல சக்தியை நீ ஒப்பற்ற பரம்பொருளை ஒளி வடிவமாக பாரு என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். அவருடைய வழிபாட்டு மரபு கோட்பாடு அதைத்தான் வலியுறுத்துகிறது. மனித நேயம்தான் வள்ளலார் வழிபாட்டினுடைய மைய சித்தாந்தம் என்று சொல்லலாம். மனிதன் நேசிக்க வேண்டும், மனிதனுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் வள்ளலார் வலியுறுத்துகிறார். அதற்கு அவர் பின்பற்ற சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை இன்னொன்று என்னவென்று சொன்னால், பசித்திரு தனித்திரு விழித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற கோட்பாட்டை சொல்கிறார். கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொன்னால் இந்த மந்திரங்களை நீ உச்சரித்துக் கொண்டு இரு. சாதி சமய மொழி இன தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம் ஒரே குடும்பம் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டினை நீ சமரச சன்மார்க்க நெறியை கை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்.
அவர் உருவாக்கிய இத்தகைய சன்மார்க்க நெறி கோட்பாடுகளை எளிதில் செயல்முறைப்படுத்துவதற்கு அடிப்படையான விஷயம் என்று சொன்னால் அது ஒளி வழிபாடுதான். ஒளி வழியாக ஜோதி வழிபாட்டை அனைத்து நிலைகளிலும் கட்டாயப்படுத்துகிறார். ஒளி வழிபாட்டு பண்பாட்டு மரபினை பேணி பாதுகாப்பது இன்றைய இயந்திர மனித உலகத்திற்கு அவசியமானதாகும். வள்ளலார் கூறுகின்ற வழிபாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அகத்திலே கருத்திருப்பவர்களும் உள்ளொளி பெற்று திகழ்வார்கள். இதற்கு வள்ளலார் இயக்கம் வழிவகுக்கும், துணை நிற்கும் என்று அறிஞர் மாப்பா குருசாமி இதனுடைய நூலில் குறிப்பிட்டிருப்பார். வள்ளலார் கண்ட அருள் பெரும் ஜோதி என்று சொல்லும் போது அவருடைய 6ஆம் திருமுறையில் முதலில் அருள் பெரும் ஜோதி திரு அகவல் என்று ஒரு பகுதியை தருகிறார். அதில் வழிபாட்டு முறையில் ஈடுபட்டு தெளிவின்றி திரிந்த அவருக்கு இறுதியில் தெளிவு ஏற்பட்டு அந்த தெளிவினை பாடல்களாக்கி தந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அது நீண்ட நெடிய பாடல்களாகும். அவர் குறிப்பிட்ட கருத்தாக்கங்களில் விழுமியமாக வடலூரில் அவர் உருவாக்கிய சமரச சுத்த சன்மார்க்க திருச்சபை, அங்கு இருக்கின்ற அணையா விளக்கு, அந்த விளக்கொளியை ஜோதி வடிவமாக தரிசனம் செய்து அங்கு இருக்கின்ற ஒளி ஆற்றலை தவம் மூலமாக உணர்ந்து இறையருளும் பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் வள்ளலார் ஆவார்கள். தைப்பூச திருநாள் அன்று இந்த அணையாத விளக்கை திரையிட்டு மறைத்து 7 முறை தரிசனம் செய்கின்ற வழிபாட்டு முறை இன்றும் வழக்கத்தில் உள்ளது. அன்று லட்சக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டின் மூலம் பயனடைந்து வருவதை நாம் கண்கூடாக காண முடியும். கண்ணொளி மூலம் புற ஒளியை அணையா விளக்கு கண்டு உள்ளொளியை உணர்ந்து இறையருளை அடையும் வழிபாட்டு முறைதான் இதன் அடிப்படையானது. இவருடைய அடிப்படையான கோட்பாடான பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்ற கோட்பாடு. அப்புறம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் மனிதர்கள் பசித்திருப்பதை பொறுக்க முடியாமல் பசிப்பினி போக்கும் பணியினையும் சிரமேற்கொண்டார். எனவே அணையாத விளக்கு போன்றே ஒரு அணையாத அடுப்பையும் உருவாக்கி அங்கு நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் தினந்தோறும் நாள் முழுவதும் உணவளித்து பசியை போக்கி வந்தார். எனவே இவரை பசிப்பினி மருத்துவர் என்று சொல்வார்கள். பசியுடன் இருக்கும் மனிதனால் உள்ளத்தின் ஒளியை உணர முடியாது. வயிற்றில் பசியை வைத்துக் கொண்டு கடவுளை கும்பிட சொன்னால் அவன் கடவுள் கண்ணுக்கு தெரிவானா? பசிதான் அவன் கண்ணை பிடுங்கும். எனவே அவன் பசியாற வேண்டும். அந்த பசியாறும் இடத்தில், அந்த உணவு சாப்பிடும் இடத்தில் எழுதியிருப்பார்களாம், பசியாறும் இடம் என்று எழுதியிருப்பார்கள். உணவு சாப்பிடும் இடம், உணவு அருந்தும் இடம் அப்படிலாம் போட மாட்டாங்க. பசியாறும் இடம் என்று சொல்வார்கள். மலேசியாவில் எல்லாம் நீங்கள் பேசும்போது தமிழர்கள் சொல்வது பசியாறி விட்டீர்களா, காலையில் பசியாறி விட்டீர்களா என்றுதான் கேட்பார்கள். டிஃபன் சாப்பிட்டீங்களா என்றுலாம் நம்ம ஊர மாதிரி கேட்க மாட்டாங்க. பசியாறி விட்டீர்களா என்று அருமையாக தமிழில் கேட்பார்கள். பசியாறுதல், அதை அந்த வாசகத்தை நீங்கள் வள்ளலாருடைய உணவு சாப்பிடும் இடங்களில் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அன்னதானம் செய்து பசிப்பினி போக்கும் சீரிய பணிதான் அங்கு இன்றும் தொடர்ந்து நடந்து வருகிறது. மணிமேகலை அமுத சுரபி மூலம் பசியை போக்கினார் அல்லவா? நாயன்மார்கள் அடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்து மனிதர்கள் அல்லவா? ஆலயங்களில் இறைவனுக்கு படைத்த உணவு பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அல்லவா? எல்லாமே பசிப்பினி போக்கும் மருத்துவம் தான். இது எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்கலாம். இந்த வழக்கார்கள் எல்லோரும் உள்ளத்து ஒளியை தேடும் முயற்சியாகவே அமைந்திருக்கின்றன. இந்த வள்ளலார் வகுத்த வழிபாட்டு மரபுகளை, இந்த கருத்தாக்கங்களை நாம் கண்கூடாக இன்றும் காண முடிகிறது. அவர் வழிவந்த ஒளி வழிபாட்டின் மூலம் தற்கால மனிதர்கள் தங்களுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கும் மனிதாபிமானங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் வழிவகுக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம்.